என்னது? உருவத்தால் ஒருவர் பெரியவர், பலத்தால் ஒருத்தர் பெரியவர். இதுதாங்க கஜம் கேசரி யோகம். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தொழில்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. ஹாய் ப்ரோ, கேன் யூ எக்ஸ்பிளைன் கஜகேசரி யோகம்? ஓகே, இந்த யோகம்னாலேயே அதிர்ஷ்டம், யோகம் என்றாலே நல்லது அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் இருக்குல்ல. உண்மையிலேயே 3000க்கும் மேற்பட்ட 2000க்கும் மேற்பட்ட யோக அமைப்புகள் இருந்தாலும் அதில் ஃபியூ யோகம் மட்டும்தான் நல்லது செய்யும். யோகம்னா என்ன? இணைவுங்க. இது எத்தனை தடவை சொல்கிறோம்? குரு மங்கள யோகம், குருவும் மங்களன்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சேர்ந்துக்கிறாங்க. சந்திர மங்கள யோகம், சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துக்கிறாங்க. பிருகு மங்கள யோகம், பிருகு மங்களம் யோகம்னா பிருகுனா என்ன? சுக்கரனும் இவரும் செவ்வாயும் சேர்ந்துக்கிறாங்க. இணைவுக்கு பேர் தாங்க இது என்னது? யோகம். இதே மாதிரி சகட யோகம் இருக்குது. இந்த மாதிரியான அமைப்புகளில் பாபரோடு சேரக்கூடிய விருகுரு இந்த தன்மையெல்லாம் இணைவுன்னு வந்துடும். சரி, கஜகேசரி யோகம் இயல்பாக சமஸ்கிருதம் தமிழ் அமைப்புகள்லேயே சில இடத்துல இருக்கும். ஓகேங்களா? கஜம்னா என்னது? காஜான்னு எப்படி அவங்க ஆட்டை போட்டாங்க நம்மகிட்ட கஜம் யானை. கேசரினா என்னது? கேசரினா ஒரு சிங்கம். ரெண்டு பேரும் என்னது? உருவத்தால் ஒருவர் பெரியவர், பலத்தால் ஒருத்தர் பெரியவர். இதுதாங்க கஜம் கேசரி யோகம். இது எப்படி செயல்படும்? குருவுக்கு இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். குருவுக்கு கேந்திரங்களில் சந்திரன் இருக்கும் பொழுது, லக்ன கேந்திரமாக குரு சந்திரன் இருக்கும்போது, குருவும் சந்திரனும் சேர்றாங்க. அது லக்னத்துக்கு 1, 4, 7, 10ஆம் இடத்தோட இருக்கு. இல்லை குருவுக்கு 1, 4, 7, 10ஆம் இடத்தோட இவர் சந்திரன் வர்றதோ, இல்லை சந்திரனுக்கு 1, 4, 7, 10 குரு வர்றதோ, இது கஜகேசரி யோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. சரி, ஜோதிடத்தில் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி இந்த தன்மை வச்சு பண்ணுவாங்க. என்னது? உங்களுக்கு டப்புக்குன்னு புரியணுன்ற மாதிரி. சரி, உலகத்தில் ஆயிரக்கணக்கான அமைப்பு பேர்களுக்கு கஜகேசரி யோகம் இருந்தாலும் சந்திரனின் ஒளியை பொறுத்து தான் இந்த கஜகேசரி யோகம் செயல்படும். அப்போது என்ன இதில் சொல்ல வராங்க? இந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு, சந்திரனும் குருவும் ஒரு மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான எதிரிகள் இருந்து தனக்கு நிகரான, நான் ஒரு துறையில் இருக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு பொருந்தும். நான் ஒரு அரசியல்வாதின்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய எதிரி எனக்கு சம நிகரான பலத்தில் இருப்பார். அவரை கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கணும் எலெக்ஷனில். அப்படி ஜெயிச்சாதான் அது வெற்றி அப்படின்றத உலகம் ஏற்றுக்கொள்ள. இதுதாங்க கஜகேசரி யோகம். உங்களுக்கு நிகரான எதிரியும் எதிர்ப்பும் இருக்கக்கூடிய அமைப்பு, அதனே நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு கஜகேசரி யோகம். சரிங்களா? அப்போது கஜம்னா என்ன, கேசரினா என்ன, இந்த அமைப்புகள் எப்படி செயல்படும்? அப்போ எல்லாம் எனக்கு கஜகேசரி இருக்குங்க, நான் அரசியல்வாதியா? தசாபுத்தியை பாருங்கள். தசாபுத்தி ஒத்துழைச்சது அப்படின்னா தான், லக்னாதிபதி பலமாக இருந்ததுன்னா தான் நீங்கள் நினைச்ச கஜகேசரி யோகமெல்லாம் வேலை செய்யும். இங்கே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்களுக்கு ஜாதகம் முழுக்க அந்த யோகா அமைப்புகள் இருக்கும். சந்திரமங்கல யோகம், புத ஆதித்ய யோகம், வருஷத்தில் 300 நாள் புதாதித்ய யோகம் தான். என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியம் இல்லையா? புதாதித்ய யோகம் இப்படி இருக்காங்க அப்படி, அதெல்லாம் இல்லைங்க. சுபத்துவம் ஒரு அளவுக்கு நல்லாமை. புதாதித்ய யோகம்னு என்ன? ஆதித்யன்னா சூரியன், புதனும் சூரியனும் வருஷம் முழுக்க ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா பாருங்கள், இதுதான் யோகம்னு சொல்லப்படுதே தவிர யோகம்னா அதிர்ஷ்டமோ பெரிய நல்ல விஷயமோ அப்படிலாம் கிடையாதுங்க. சமஸ்கிருத வார்த்தையில் இணைவு என்ற அர்த்தம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.